விழாவின் நாயகனாக தேர்ந்து கொண்டிருக்கும் நம்மளுடைய இசை நாயகன் இமான் சார் அவர்களையும் மற்றும் நமது படக்குழுவினர் அனைவருக்கும், அதோடு மட்டுமல்லாமல் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள், டைரக்டர்ஸ் அண்ட் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் எங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டில் போகணும் அப்படின்னு. பேசிக்காகவே நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பயணம்ன்றது டெக்னாலஜி ஃபீல்டில், ஐடி இண்டஸ்ட்ரியில் தான் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிச்சு. அந்த துறையில் பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் கடந்த ஒரு 18 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் எந்த ப்ராடக்ட் வந்தாலும் இமீடியட்டாக நாங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிசர்ச் பண்ணி அந்த ப்ராடக்டை மோஸ்ட்லி நம்ம ஒன்றா கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வளர்ந்து வந்த பாதை எல்லாமே பில்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். எங்களுடைய இது பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய லைஃபு, எங்களுடைய இது எல்லாமே நாங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து உருவாக்குனது தான். அதே மாதிரி தான் நாங்கள் உங்களை எல்லாரையும் நம்பி வந்திருக்கோம். இந்த துறையிலையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய சாதனை பண்ணுவதற்கு நீங்கள் அனைவரும் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிஸ்னஸில் ஓரளவு நல்லா பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து நம்ம போக வேண்டியது பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபீல்டு தான். ஒன்று பார்த்தீங்கன்னா அரசியல், 2வது சினிமா. அரசியல் ஆல்ரெடி நாங்கள் இருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அரசியலில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த கடந்த ஒரு 5 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சினிமாவில் இப்போ ஒரு சின்ன மைல்கல் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக மக்களை நம்பி நாங்கள் பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கோம். ஒரு நல்ல நோக்கத்தில் நல்ல ஒரு கதையை எங்களுக்கு ஆரம்பமே நல்ல கதையை அமைஞ்சிச்சு. அதுவும் என்னுடைய சகோதரர் சுந்தரபாண்டி மூலமாக பார்த்தீங்கன்னா வந்துச்சு. நம்மளுடைய இயக்குனர் ராஜ்மோகன் சார் பல வழியில் ட்ரை பண்ணியிருக்காரு. பட் பார்த்தீங்கன்னா நானும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டாக நல்ல ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம், ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்த ஒரு கதையை பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் உட்காந்து விடாமல் இன்ச்சு பை இன்ச்சாக ஒரு 2 பாட்டில் தண்ணியை முழுசாக குடிச்சு சொன்னார் நம்மளால் ராஜ்மோகன் சார். இருந்தாலும் ரொம்ப ஒரு எனக்கு இதுதான் புதுசு, இந்த கதை கேட்குறதே புதுசு. கதை கேட்டுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய இன்ட்ரப்ஷன்ஸ் இருந்துச்சு. இருந்தாலுமே அவருடைய வேலையை கரெக்டாக பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கதையில் நான் முழுசாக கேட்கல. ஆனால் பட் மேம் ஃபுல்லாக கேட்டாங்க. வீட்டில் அவங்க ஃபுல்லாக கதையை கேட்டாங்க. ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பயே கிரீன் சிக்னல் கொடுத்துட்டு அப்பயே கையில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஒரு 5 லட்ச ரூபா எடுத்து கொடுத்து நீங்கள் போய் வேலையை ஆஃபீஸ் போட்டு ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா ஒரு கண்டென்ட் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் யாரை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது அப்பயும் சொன்னார், நம்மளுக்கு பிடிச்ச ஹீரோ. நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த படம் வெளியே வந்தாலும் அவர் இல்லாத ஒரு படமே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஆக்டரை வச்சு நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு பேசிக்காக எனக்கு அவர் யோகி பாபு சார் ரொம்ப பிடிக்கும். அவருடைய சின்ன அந்த விஷயத்துலையுமே அவருடைய அந்த முக பாவனையிலே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணிவிட்டு போகிற போக்கில் காமெடி பண்ணிட்டு போகிறாள். அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த நாளே கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கதை சொன்னாங்க, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டார். ஆமாம் எனக்கு ஓகே தான் சார், 100% நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக கால் சீட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரே நேரில் வந்துட்டார். எங்கள் கம்பெனிக்கு நேரில் வந்துட்டு உட்காந்து பேசிட்டு அங்கே திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு அப்படியே கம்பெனிக்கு விசிட் பண்ணிவிட்டு அங்கே ஷூட்டுக்கு வந்திருப்பார் போல். டேரெக்டாக பார்த்தா இதுக்காக இல்லை, ஷூட்டுக்கு அப்படியே ஆஃபீஸுக்கு நம்ம பார்த்துட்டு அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம், ஓரல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வந்தோடனே டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போட்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா ஆடிஷன்ஸ் நிறையா பார்த்தீங்கன்னா யாரை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஏன்னா எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி நியூன்றனால அவங்ககிட்ட எல்லா பொறுப்புமே கொடுத்துட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேம் நம்ம மஹி மேமை சூஸ் பண்ணாங்க. ஒரு 3 பேரை சூஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மேமை சூஸ் பண்ணது மேம் எங்கள் வீட்டுக்காரமாக தான் மேமை சூஸ் பண்ணாங்க. மேமுக்கு ரொம்ப நன்றி. மேம் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சார் இமான் சாரோட இசைக்கு ஏற்ற மாதிரியே அவங்களுடைய ஸ்மைலு, அவங்களுடைய ஆக்டிங் எல்லாமே இருந்திருக்கும். அதுக்கு ரொம்ப நன்றி மேம், நல்லா ஆக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இமான் சார் பார்த்தீங்கன்னா இது ஹீரோயினை பார்த்தாரா இல்லை விஷுவல்ஸ் பார்த்தாரா என்னன்னு தெரியல. அவருடைய அந்த இசையை பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான லவ்வுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் முடிச்ச தம்பதிக்கும் சரி, இப்போ நம்மளே பார்த்தோம்
காதல் தம்பதிக்கும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனல் சாங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங், நல்ல சாங் வந்து இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் நம்ம எடுத்து ரீட் பண்ணி பார்த்தோம்னா அவ்வளோ பெர்ஃபெக்டாக லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார் எழுதி கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதை தாண்டி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காமெடிஸ், சின்ன சின்ன காமெடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுபோக நம்ம குடும்பத்தில் நம்ம இன்னைக்கு ரியல் டைமில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒவ்வொரு பிரச்சனையும், உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்திலலாம் அம்மா அப்பா இருப்பாங்க. அதை தாண்டி யார் இருப்பாங்கன்னு பார்த்தா முக்கியமான கேரக்டர் மாமியார். மாமியார் கேரக்டர் மேம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி மாமியாரை தான் நம்ம இன்னைக்கு ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி தானே? ஒன்றும் சத்தம் இல்லாமல் இருக்கீங்க. மாமியாரை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோமா இல்லையா? அந்த ஒரு கேரக்டர் வந்து பார்க்கும்போதே வந்து பார்த்தோன்னா ஐயோ ஏமாமே இப்படி தான் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி. ஏமாமே அப்படிலாம் கிடையாது. ஏமாமே வந்து தங்கமான மாமியா. ஆமாம், விசுவச்சிருவாங்க அந்த மாதிரி. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட தாய்மாமன் கேரக்டர், நான் வந்து வில்லனாவே ஒருத்தரை பார்த்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்லவராக பார்த்துட்டு இருக்கேன் இந்த படத்தில். அவர் வந்து பார்த்தீங்கன்னா தாய்மாமனுக்கு உகந்த தாய்மாமனா கரெக்டாக எந்த நேரத்தில் என்ன மாதிரி டிசிஷன் எடுக்கணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே ஃபிட் ஆகிற மாதிரி பண்ணியிருப்பார். அப்புறம் அடுத்த கேரக்டர்ன்றது உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய கேரக்டரு, போலீஸ் கேரக்டர். இந்த இடத்துல போலீஸ்க்கே சூட் ஆனால் நம்ம அடிக்கடி பார்க்குற எல்லா படத்துலையும் பார்க்குற ஒருத்தர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. சாரா அருள்தாஸ் சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும், போலீஸுக்கு ஃபிட்டானவர். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷூட்டிங் நடக்கும்போது கரெக்டாக வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. செம்ம ஃபிட்டாக இருந்துச்சு சார். சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தீங்க அதில். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கேமராமேன்லேருந்து லிரிசிஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. படம் வந்து இன்னைக்கு நீங்கள் பத்திரிகை துறை நண்பர்களாக இருக்கட்டும், நம்மளுடைய டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருக்காங்க. நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட கண்டென்ட் ஓரியன்டாக இன்னைக்கு இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, எந்த இண்டஸ்ட்ரியிலையும் இந்த மாதிரி ஸ்கேம் நடக்கிறத யாருமே எடுத்துகிட்டு போய் சேர்க்கல. அந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பேஸ் பண்ணி எடுத்துருக்கோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து டூ வீலர்லேருந்து கார்லேருந்து உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ ஒரு வெஹிக்கிள், இன்னைக்கு காரை கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓலாக்கு விட்டுருக்கோம். அது இல்லாமல் வந்து உபருக்கு வாங்கி விட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை தாண்டி இன்னைக்கு பைக் ரைடு முதல்ல வந்துருச்சு. அந்த மாதிரி எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய நம்மளுக்கு அடுத்த ஒரு காலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டாக கொண்டு வந்திருக்கோம். இதை பத்திரிகை துறை நண்பர்களும் நம்மளுடைய சகோதரர் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சொல்லணும். நான் என்னுடைய அன்போடு தாழ்வான வேண்டுகோளாக எடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றியையும் என்ன சொல்கிறது நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுபோக இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து தொடக்கம் தான். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவோம். அது அடுத்தடுத்த ஆடிஷன்ஸ் வந்து ஆடியோ லான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பிரம்மாண்டமாக வந்து பண்ணுறதுக்கு எங்களுக்கு இது எல்லாமே ட்ரையல் அண்ட் எரராக நாங்கள் போயிட்டுருக்கோம். அடுத்தடுத்த படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பிரம்மாண்டமாக பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். எங்களோட சேர்ந்து ஏற்கனவே நாங்கள் எங்களோட பயணித்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து ட்ராவல் பண்ணணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மைனா மேடம் அவங்களுடைய ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும். அண்ணன் காளி வெங்கட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு என்ன சொல்கிறது, நான் அவரை போய் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கால் சீட்டு கேட்குறதுக்கு டைரெக்டாக படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே டைரெக்டாக போய் பார்த்துட்டு தான் பண்ணேன். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வந்த என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய மேடை மாதிரி இருக்குது. என் திரைப்படத்தில் நாம் பணிபுரிந்த டெக்னீஷியன்ஸ் ஆல்மோஸ்ட் ஆடிட்டர் சேகராக இருக்கட்டும், இமான் சாராக இருக்கட்டும், எடிட்டர் காசி விஸ்வநாதன் சாராக இருக்கட்டும், என்னுடைய நெருங்கிய நண்பரான லெனின் பாரதி, எல்லோரும் இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ராஜ்மோகன் என்னுடைய ராஜபாட்டி திரைப்படத்தில் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ண. அப்படி அது எப்படின்னா வந்து நான் வீட்டிலேருந்து இப்போ அழகசாமி குதிரை ரீதா கடைக்கு போயிட்டு இருந்துச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருந்துச்சு. வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்பான். நான் கூப்பிட்டு சொல்லுவேன் அடுத்த வாரம் பார்த்தம்பின்ட்டு. பிரசாத் லேபுக்கு போய் நிற்கும்போது அங்கே போய் நிற்பான். வீட்டிலேருந்து பிரசாத் லேபுக்கு போகிறதுக்குள்ளேயே வந்து நின்றுருப்பான். நான் தான் அடுத்த வாரம் வர சொன்னேன்ல. என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி என்கிட்ட வந்து வாய்ப்பு வாங்கினது வந்து இவன்ட்டு வந்து தப்பிக்கணும்னா வாய்ப்பு கொடுத்தாதான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்ட்டு வேற வழியே இல்லாமல் நான் வாய்ப்பு கொடுத்தது இவனுக்கு தான். ஸோ ரொம்ப 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 நல்ல ஒரு உதவி இயக்குனர்,
ரொம்ப நல்ல மனிதன். நிச்சயமாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த திரைப்படத்தில் வந்து வெல்கம் பண்ணுறேன் முதல்ல தயாரிப்பாளரை கிருத்திகா தங்கபாண்டியன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய மேடையில் நான் சொன்னது தான், தி பெஸ்ட் திரைப்படங்கள் அப்படின்ட்டு நம்ம சேதுவாக இருக்கட்டும், அழகியாக இருக்கட்டும், நம்ம சுப்பிரமணியவரமாக இருக்கட்டும், வெண்ணிலா கபடி குழுவாக இருக்கட்டும், எல்லா திரைப்படங்களுமே முதல் திரைப்படம் ஃபர்ஸ்ட் தயாரிப்பாளர் எடுத்த திரைப்படங்கள் தான் தி பெஸ்ட் திரைப்படமாகவும் நல்ல திரைப்படங்களாகவும் தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்கு. ஏன்னா அந்த முதல் தயாரிப்பு பண்ணும்போது மட்டும் அவங்களுக்கு வந்து கதையை நம்பி அந்த கண்டென்ட்டை நம்பி பண்ணுவாங்க. ஸோ அப்படியே இந்த கண்டென்ட்டை நம்பி பண்ண தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். இந்த மேடையில் இருக்க எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு, நான் யாரை சொல்கிறதுன்னு தெரியல. நான் ஃபஸ்ட்டு ட்ரெயிலர் எனக்கு காமிச்சோன்னே யார் கேமராமேன் தான் கேட்டேன். ஸோ ரொம்ப கேமராமேன் ரொம்ப வந்து இந்த பட்ஜெட்டுக்குள்ள ஒரு நல்ல குவாலிட்டி கொடுத்துருக்கீங்க பிரதர். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்படியே ஆரம்பித்தோம்னா சுப்பிரமணியனு, தாசன், மதன் பிரதரு, அப்புறம் எல்லாருமே என்னுடைய கிட்டத்தட்ட தாசன் என்னுடைய அறிமுகம், நம்ம இவர் என்னுடைய அறிமுகம். ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கார்த்திக் நேதா, காளி வெங்கடனோட நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அரிவு மதன், இப்போ சொன்ன அந்த அரிவு படம் சொல்லவே வேண்டாம். அந்த பணியாரம் சீன் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இந்த படத்துலையும் வந்து ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு கதாபாத்திரம், எப்படி பைசன் ஒரு பாசிட்டிவான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருந்தாரோ அப்படி ரொம்ப பாசிட்டிவான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அம்மா கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் இந்த படத்தில் வந்து ஹீரோ இப்படி யோகி பாபுவோ ஒரு படத்தில் வந்து ஒரு வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப சரியாக எழுதப்பட்டுச்சுன்னா அந்த திரைப்படம் நிச்சயம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லுவேன் நான். அப்படி இந்த படத்தில் வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப சரியாக எழுதி அது மிகச்சரியாக நடிச்சிருக்கு அப்படி லெனின் பாரதி. ஸோ நிச்சயம் இந்த திரைப்படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது லெனின் பாரதியுடைய பேர் வந்து எல்லாருமே உச்சரிப்பாங்க, யார் அந்த கேரக்டர், யார் அந்த மலையாளி அப்படின்ட்டு. அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸு. நம்ம ஒரு சிறந்த இயக்குனராக பார்த்த லெனின் பாரதி இந்த திரைப்படத்தில் மிகச்சிறந்த நடிகராக எல்லாராலும் பாராட்டப்படுவாருங்கிறது இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு சொல்லிக்க விரும்புகிறேன். வேற யாரு, மைனா, எல்லாருமே வந்து சென்றாயன், எல்லாரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் நிச்சயமாக பெரிய வெற்றி அடையணும். இந்த திரைப்படத்தில் வந்து நம்ம ஆட்டோ ரமேஷ் வந்து ஒரு ரொம்ப அற்புதமான கேரக்டர், நல்லா பண்ணியிருந்தார் ரமேஷ். வாழ்த்துக்கள். அந்த பாப்பா அவங்க பேர் தெரியல, ஹபீபியில் நடிச்சிருந்தாங்க, அவங்களும் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து ரொம்ப யோகி பாபு ரொம்ப சரியான ஒரு இந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற ஒரு கேரக்டர். ஏன்னா ஒரு அந்த ஸ்கேம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இப்படிலாம் ஸ்கேம் நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அது ஒரு டீட்டெயில் வெர்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்காத ஒரு உலகத்துக்குள்ள கூட்டிகிட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஒரு சின்ன பட்ஜெட்டை ரொம்ப நேர்த்தியாக டைரக்ஷன் பண்ணியிருக்கா அப்படி ராஜ்மோகன். நிச்சயமாக வந்து ஒரு புதுமுக இயக்குனர் மாதிரி தெரியல, ராஜ்மோகன் சிறந்த இயக்குனராக தமிழ் சினிமாவில் வருவா. அப்படி அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் என்னுடைய விஷஸையும் தெரிவிச்சுக்கிறேன். இமான் பிரதர், இப்போ போல மெலோடிஸ், லவ் யூ பிரதர், தேங்க்யூ. எல்லா துதிக்கிற மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. கவிதாக்கா அதான் இப்படி மாஸ் பண்றீங்க. தேவ் சினிமாஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தங்கபாண்டியன் சார் உங்களுக்கும், கிருத்திகா மேம்க்கும். கார்த்திக் நேதா சொன்னது போல் ரொம்ப சரியான படத்துல தான் நீங்க லான்ச் ஆயிருக்கீங்க. ஒவ்வொரு படத்துடைய வெற்றி தோல்வி வந்து அது வெவ்வேறு காரணங்கள் இருக்கு, அது பிற காரணங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் காலம், சூழல் அதெல்லாம் சேர்ந்து தான் வெற்றி தோல்வியை வந்து தீர்மானிக்குது. பட் ஒரு நல்ல படம் நம்ம எடுக்கிறது வந்து ஒரு நல்ல கதையை தேர்வு செய்து நல்ல படத்தை பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது மனிதர்களுடைய மூளை அது வேலை செய்து அதுதான் வந்து தேர்வு செய்யுது. உங்களுடைய மூளைகள் கரெக்டாக வேலை செஞ்சிருக்கு சார். கரெக்டான திரைப்படத்தை வந்து தேர்வு செய்து அதை ஒரு படமாக ஆக்கியிருக்கீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். மறுபடியும் நேத்தா சொன்னது போல் அடுத்தடுத்த திரைப்படங்களும் பொழுதுபோக்கு அம்சங்களும் உள்பட்டு அதே போல் நம்மளுடைய சமூகத்துக்கு தேவையான திரைப்படங்களாகவும் நீங்கள் கொடுக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் சார். அண்ட் ராஜ்மோகன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு படம் ஒரு ப்ராப்பர் ரிலீஸ் கிடச்சிருக்கு அண்ட் ஒரு நினச்சபடி அது வந்து திரை வடிவமாக மாற்றுறதுக்கு உண்டான விஷயத்திலையும் வெற்றி பெற்றிருக்காரு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஒரு ஃபஸ்ட்டு படத்தில்
நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அந்த சம்மந்தப்பட்ட இயக்குனருக்கே இருக்கும். நான் வேற ஒன்று எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்கள் அமையலை அப்படின்ற ஒரு வருத்தங்கள் வந்து நிறைய அறிமுக இயக்குநர்களுக்கு வந்து அது இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 85-90% மேலே நம்ம நினச்சது பேப்பரில் எழுதுனது அது கரெக்டாக டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு ஸ்க்ரீனில் அப்படின்ற ஒரு திருப்தி வந்து அது ஒரு சில இயக்குநர்கள் தான் அது வந்து கிடைக்கும். அப்படி ரொம்ப திருப்தியான இயக்குனராக ராஜ்மோகன் இருக்காரு அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ரொம்ப நேர்த்தியான ஒரு இயக்கம், வசனங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. லெனின் அவர்களுடைய நடிப்பு, அது நடிப்பு இல்லை, அது ஃபர்ஸ்ட்லாம் பார்த்துட்டு எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகிட்டேன் முதல்ல பார்த்துட்டு. ஏன்னா அவர் லெனின் பாரதி சாரை வந்து நான் தெரியல வேற தோட்டத்தில் பார்த்துருக்கேன். இந்த படத்தில் இருக்க தோட்டத்தில் பார்க்கும்போது எனக்கு சார் தானே எனக்கு அடையாளமே தெரியல. யாருங்க போச்சிங்க, எங்க போச்சிங்க இந்த ஆளு அப்படின்னு வந்து நான் கேட்டேன். அவ்வளோ ஆத்திரம் வந்தது. இன்னும் எப்படி ஒரு எளிய மனிதனை எப்படி ஒருத்தர் வந்து எப்படிலாம் ஏமாற்ற முடியும் அப்படின்றத வந்து அது ரொம்ப நேரடியாக கடத்துது. அந்த ஒரு ஆத்திரத்தை வந்து ஆடியன்ஸுக்கு வந்து அதை பார்க்கும்போது அந்த நிச்சயமா அந்த ஒரு ஃபீலிங், நான் சொல்கிறேன், இந்த ஃபீலிங் வந்து நிச்சயமா அவங்க பார்வையாளனுக்கு வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரொம்ப சரியான படம். அண்ட் அதை தாண்டி யோகி பாபு சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எதுக்குன்னா, இந்த படத்துல ஆக்சுவலா ராஜ்மோகன் சார் தான் யோகி பாபு சார், அவர் தான் இந்த விக்டிமே. இந்த ஸ்கேமால வந்து ஏமாந்தவர் வந்து ராஜ்மோகன் சார் தான். ஸோ தன்னுடைய பாதித்த விஷயங்களை ரொம்ப அழகா அதை வந்து ஒரு திரைக்கதையா ஆக்கி அது வந்து யோகி பாபு சார் மாதிரி ரொம்ப நேர்த்தியா அதை ஸ்கிரீன்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒரு நடிகர். அதை தாண்டி அவருக்கு 1000 வேலை இருக்கு, சாப்பிட்றதுக்கே வந்து நேரம் இல்லாத ஒரு சூழல், தொடர்ச்சியாக படப்பிடிப்பில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தும் தான் வேற படப்பிடிப்பில் இருந்தாலும் ராஜ்மோகன் சாருக்கு வந்து கால் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டு இவர் சம்மந்தம் இல்லாமல் வேற ஏதாவது வேலையை பார்த்துட்டு இருக்காரு. நீ அந்த கதை வச்சிருக்கல, அந்த கதையை நம்ம பண்ணலாம் வான்னு சொல்லிட்டு வேற ஒரு வேலையில் இருந்தவரை கூப்பிட்டு வந்து இங்க ஒரு திரைப்பட இயக்குனரா மாற்றிய ஒரு பெருமை வந்து யோகி பாபு சாருக்கு. இல்லாட்டி அவரு வேற ஒரு பாதிப்புல அப்படியே இருந்திருப்பாரு. அவரு அதை வந்து இப்படி ஒரு இயக்குனரா மாற்றி அதை பெரிய சப்போர்ட் சார். ஏன்னா வந்து இன்னைக்கு நீங்க சும்மா ஒரு 10,000 ரூபா நம்ம சொந்தக்காரங்களுக்கு கேட்டாலே டக்குன்னு கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னு இருக்கும்போது ஒருத்தருக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஊக்கம் கொடுக்கறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அதுவும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில். அப்படி செய்த உங்களுக்கு இது போன்று நிறைய பல இயக்குநர்களுக்கு நீங்க வந்து அதுக்குண்டான பாதையை நீங்க அமைச்சு கொடுக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் சார். அதுக்குண்டான மனசு உங்ககிட்ட இருக்கு, அதை கண்டு வியக்கிறேன் சார். அண்ட் சுசி சாருக்கு நன்றி. வந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அருள் சார் வந்து பயங்கர கடுப்பாக இருந்தது படம் பார்க்கும்போது, என்ன இப்படி ஒரு மனுஷனா அப்படின்ட்டு. அது ரொம்ப யதார்த்தமா அந்த கதாபாத்திரமாவே வாழக்கூடிய அந்த ஒரு மெஜிஷியன் சொல்லுவாங்களா, அது வந்து அருள் சாருக்கு அது ரொம்ப இயல்பா வருது. காளி சாருக்கு சொல்லவே தேவையில்லை, பயங்கர டீப் லவ் சார் உங்க மேல. அது வந்து நீங்க என்ன படம் எந்த கதாபாத்திரம் நடிச்சாலுமே வந்து அவ்வளோ லவ் இருக்கு. அண்ட் மதன் சார் அது வந்து அதான் நீங்க பார்க்கும்போது சொல்லிட்டு இருந்தேன், எல்லாருமே அந்த கதாபாத்திரத்தை நல்லா உணர்ந்து தான் வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது, அந்த பிரச்சனைக்கு எப்படி சக மனிதன்கிட்ட பேசுவாங்கன்ற மாதிரி தான் இருந்தது. அந்த உரையாடல் எல்லாமே அப்படிதான் இருந்தது. அண்ட் கார்த்திக் நேதா அவர்களுக்கு உங்களுடைய தமிழுக்கு அடிமை சார் நான். அண்ட் வந்து உங்களுடைய பாடல்கள்ல உயிர்ப்பு இருக்கு, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு திரைப்பாடல்கள்ல வந்து அதோடைய சதவீதம் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வரக்கூடிய சூழல்ல நம்ம பாடல்கள்ல வந்து ஒரு உயிர்ப்போட நம்மளுக்கு தமிழ், அழகான தமிழ் வந்து அது ரொம்ப அலாதையா இருக்கு, அதை பார்க்க வந்து ரொம்ப அலாதையா இருக்கு. அண்ட் உங்களுடைய சொல்லாடலுக்கும் நான் ஒரு ரசிகன். அண்ட் உங்களுடைய எண்ணங்களின் அணிவகுப்பு அது அழகாக கொண்டு வந்து ஒரு பாடல் வரிகளுக்குள்ள அது கோர்த்து அதை பார்க்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் அதை ரசிப்பேன். நீ வாட்ஸ்அப்ல அனுப்பும் போதெல்லாம் முதல்ல ரசிக்கிறது தான் வேலையா இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது தேவைப்பட்டனா தான் 1-2 விஷயம் சொல்லுவேன். மற்றபடி ரொம்ப ஃபர்ஸ்ட் ஒரு ரசிகனாக தான் அவங்களுடைய பாடல்களை அணுகிறேன் சார். இந்த திரைப்படத்தில் நீங்கள் எல்லா பாடல்களும் எழுதுனது எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி. அண்ட் இந்த திரைப்படத்தில்
4 பாடல்கள். அந்த 4 பாடல்களில் ஒரு பாட்டு அந்த ஆராத்தி கண்ணுக்குள்ள பாட்டு நான் என்னுடைய குரலில் ஒரு சின்ன கேப்புக்கு பிறகு ஒரு மெல்லிசை பாடல் பாடியிருக்கேன். அண்ட் மால்வி சுந்தரேசன், ப்ளீஸ் டு கம் ஆன் ஸ்டேஜ். ஜஸ்ட் இன்ட்ரோடியூஸ் யூ டு த மால்வி சுந்தரேசன் தான் வந்து அந்த சாமி தந்த வரம் என்ற பாடலை வந்து அவங்க குரலில் பாடியிருக்காங்க. ரொம்ப இனிமையான ஒரு குரல். அவங்களுடைய குரல் நான் வந்து இன்ஸ்டால தான் அவங்களுடைய கவர் வெர்ஷன் சாங்ஸ் வந்து கேட்டிருந்தேன். அந்த குரல் ரொம்ப பிடித்திருந்தது. அப்புறம் தான் தேடி பார்க்கும்போது அவங்க நிறைய திரைப்பாடல்களுக்கு முன்னாடியும் பாடியிருக்காங்க. ஸோ இந்த பாடல் அவங்களுடைய லிஸ்ட்டில் இன்னும் ஒரு முக்கியமான இடத்த இந்த பாடல் வந்து சேரும், அவங்களோட வாழ்க்கையை மாற்றுகிற அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாடலாக இது அமையும் நான் எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த 2 பாடல் தவிர்த்து வேற இன்னும் 2 ஒரு மோட்டிவேஷன் சாங் இருக்கு. பொறு மனமே பொறு அப்படின்ற ஒரு பாடல். அதில் அறிமுகமாக இருக்கிற சிங்கர் ஹிருதய். ப்ளீஸ் ஸ்டேஜ். சூப்பர் சிங்கர் ஃப்ரெட்டர்னிட்டிலேருந்து நிறைய சிங்கர்ஸ் நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். ஆச்சு ஓவர் இத்தனை வருடங்களில் ஈஸியாக ஒரு 145 சிங்கர்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்கேன். அதில் சூப்பர் சிங்கர் ஃப்ரெட்டர்னிட்டியில் மட்டுமே ஒரு 30 சிங்கர்ஸ் ப்ளஸ் அறிமுகப்படுத்தியிருக்கேன். ஸோ அதில் ஹிருதய் ஒரு ரொம்ப ப்ராமிசிங் டேலண்ட். வாழ்த்துக்கள் ஹிருதய். யூ ஹேவ் அ லாங் வே டு கோ. வாழ்த்துக்கள். அண்ட் இன்னொரு சாங் பிரபஞ்சமே என்னோடு இரு அப்படின்ற ஒரு பாடல். அந்த பாடலை பாடியிருக்கிற ஃபர்ஹான் நவாஸ் அவர்கள். நான் ஆக்சுவலாக துபாயில் வேற ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்த போது அந்த நிகழ்வில் ஒரு பாடல் பாடியிருந்தார். ரொம்ப அற்புதமாக பாடியிருந்தார். ரொம்ப வசீகரிக்கும் குரல் அவருக்கு. ஸோ அவரும் சூப்பர் சிங்கரில் அப்புறம் கண்டஸ்டண்டாக லேட்டராக வந்தபோது துபாயில் பார்த்த பையன் தானே நீ அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன். ஸோ அவரும் இந்த படத்தில் ஒரு பாடல் பாடியிருக்காரு. இவங்களுக்குலாம் இதுதான் முதல் பாடல். உங்களுக்கு பல மேடைகள் கிடைக்கணும், பல வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கணும். எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் அனுகிரகமும் உங்க கூட இருக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்குறேன். நன்றி. அண்ட் இவ்வளோ சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்க ப்ரெஸ் மீடியா உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படத்தை பாருங்கள். நிச்சயமாக இந்த ஸ்கேம், இந்த படம் டீல் பண்ணக்கூடிய அந்த ஸ்கேம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும். அதுதான் இந்த படத்துடைய யூஎஸ்பியா பார்க்குறேன். இந்த படத்தோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்டே நம்ம வண்டி இல்லாத மக்கள் நீங்கள் வந்து இல்லை, ஒரு 2 வீலர் ஒரு சைக்கிளாச்சும் வந்து இருக்கும். அப்படின்னு இருக்கும்போது இந்த வெஹிக்கிள்குள்ளே நடக்கிற அந்த ஸ்கேமை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளுக்கு தெரியாத நிறைய ஃபேக்ட்ஸை வந்து எஜுகேட் பண்ணுது இந்த படம். இந்த படம் கண்டிப்பாக எல்லாரும் ஒரு பொழுதுபோக்கை தாண்டி கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். நம்ம எவ்வளோ உஷாராக இருக்கணும், நம்ம வெஹிக்கிள் விஷயத்தில் எவ்வளோ உஷாராக இருக்கணுன்றது ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனர் இந்த படம். அதுக்காக நிச்சயமாக இந்த படத்தை பாருங்கள், உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஏன்னா ஒரு சில படங்கள் தான் வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து யாரும் சொல்லாமலே வரும். அப்படி ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் ப்ராடக்டாக இது வந்திருக்குன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த திரைப்படத்துக்கு தேவை. நன்றி, வணக்கம். அன்பாலான அனைவருக்கும் வணக்கம். இமான் சார் வந்து ஒரு சுந்தர் பிச்சை, மிகப்பெரிய ஒரு இதில் பேசுவார்ல, ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுப்பார்ல, ஒரு சத்தியம் நாதல்லா பேசுவாங்கல்ல ஒரு தொழிலதிபர்களுடைய மாநாட்டில், அவ்வளோ தெளிவாக அழகாக சார் பயங்கரமாக நல்லா பேசுகிறீங்க சார். ஏன்னா இந்த மாதிரியான வார்த்தைகள் அப்படியே போய் காதில் தேனாக பாயிற மாதிரி பேசுகிறீங்க சார். அருமை சார். அடுத்தது இன்னொரு விஷயம், எவ்வளோ ஆடியோ ரிலீஸில் பாடல்கள் வெளியீட்டில் இசையமைப்பாளர் வருவார். ஆனால் எந்த இசையமைப்பு வெளியீட்டுலையும் சார் நாங்கள் பாடகர்களை பார்த்ததே இல்லை சார். சார் பயங்கரமான வேலை பார்த்துட்டீங்க சார். ஏன்னா உண்மையுமே அவங்களும் ரொம்ப முக்கியமானவங்க தானே. ரொம்ப பெரிய வேலை சார் இது. இந்த பிரசாத் வந்து இது புதுசாக பார்த்துருக்கேன். ரொம்ப அருமை சார், சூப்பர். அப்புறம் இந்த அர்ஜுனன் பேர் 10 இதில் வந்து யோகி பாபா நினச்சா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. 2009 மணிமகால்னு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குது. அதில் யோகியில் வந்த ஒரு சிறப்பான ஒரு இதுவரே மணிமகால், அது பேர் மணி இருக்கிற மகால் தானே. அதில் வந்தவர் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 2009 இன்னைக்கு 2026 300வது படத்தை தொட்டிருக்காருன்றது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஏன்னா எந்த பின்புலமும் இல்லாமல் அடுத்தடுத்த தலைமுறை அந்த தொழிலுக்கு வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எந்த பின்புலமும் இல்லாமல் ஏதோ ஒரு திருவண்ணாமலையில் ஒரு இடத்துல பிறந்து என்ன பந்தல் பாது வாழைப்பந்தல் ஏரியா, வாழைப்பந்தல் வட்டம், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு
மேல் நகரம் மேலா அப்படின்ற ஒரு கிராமத்திலேருந்து வந்து தனி மனிதனாக போராடி இது ரஜினி இந்த விஜயகாந்த்லாம் சொல்கிற மாதிரி தான் சினிமாவுக்கான எந்த இதுவும் யாருக்கும் இவங்களுக்கெல்லாம் இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி இருந்த ஒரு நிலையில் தனக்கென்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டை என்னன்னா ஒரு மனிதனுடைய கையெழுத்து ஆட்டோகிராஃபா மாறிடணும், அவன் வெற்றியாளன். ஒரு மனிதனுடைய போட்டோ வீட்டில் மாட்டப்படணும். இப்போ யோகி பாபுனா வாங்க எனக்கு செல்ஃபி எடுக்குன்னு வீட்டில் மாட்டுறான்ல, ஒருத்தனுடைய பட்டம் வீட்டில் மாட்டப்படணும். ஏன்னா ஒருத்தனுடைய சொல் தெரியாத மனிதனும் கேட்கப்படணும். யார் அவர் பேசுறாரு நல்லா இருக்குப்பா அப்படின்னு நம்ம யாருன்னே தெரியாதவன் கேட்கணும். இப்படிலாம் போயிட்டா அவன் மாபெரும் ஆசீர்வதிக்கப்பட்டவன் வெற்றியாளன். அப்படி பாபு இந்த நிலையை அடையிறதுக்கு அவருடைய இறைவனுடைய துணையும் இருந்திருக்கு நிச்சயமா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நம்பியார் சாமிகளுக்கு பிறகு சினிமாவில் மிகப்பெரிய ஒரு பக்தனா நான் பார்க்கறது பாபா தான். அவர் கேரளாவில் போனா ஒரு கோயில் மாதிரி வச்சிருப்பாரு. ஏன்னா கடவுள் இருக்கு இல்லைன்றது விடுங்க, ஆனா நம்புனா அது இருக்கும். அப்படி நம்பி நான் இருக்கிறேன்றதால உனக்கு நல்லது பண்றேன்டா அப்படின்னு அந்த கடவுள் நல்லது பண்றதா தான் நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் பாபு, இன்னும் பல உயரங்களை நீங்க தொடணும். இன்னும் சொல்ல போனா பல 1000 படங்களை பண்ணி கின்னஸ்ல இடம் பெறணும். இன்னும் பல பேருக்கு நன்மை செய்து உங்களுடைய வாழ்க்கை தரம் எல்லாராலும் புகழப்படணும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்து வந்து நம்ம ராஜ்மோகன் நம்ம லெனின் கிட்டையும் நம்ம சுசீந்திரன் கிட்டையும் வேலை செய்ய. ஏன்னா சுசீந்திரன் வந்து பாருங்க எவ்வளோ அழகாக சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன்னா இவனை சேர்த்துக்கலன்னா நம்ம இன்னும் டார்ச்சர் ஆயிடுவோன்ற அளவுக்கு ஒரு உதவி வைக்கினர். அதோடு இல்லாமல் இவன் இந்த ராஜ்மோகன் வந்து வேற இடத்துக்கு போன பிறகு அவனை கூப்பிட்டு, அதுதான் ஒரு 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 கரிஷ்மான்றது. எங்கேயோ போனவன இவங்கிட்ட ஒரு விஷயம் இருக்குடான்னு கூப்பிட்டு யோகி பாபு நீ கதை பண்ணுடான்னு சொல்லி அதை ஒரு சிறந்த படமா மாத்தினது இருக்குல்ல. வாழ்த்துக்கள் ராஜ்மோகன். ஏன்னா சினிமா வந்து ஒருத்தவங்க சொல்லும், நம்ம சினிமா விட்டு போனாலும் நீ உண்மையா வந்து உழைச்சின்னா சினிமா உன்னை இழுத்துக்கும். சினிமா மட்டும் இல்லை, எந்த தொழிலுமே. அதுக்கு நீங்க ஒரு உதாரணமா இருக்கீங்க. இன்னும் பல படங்களை சுசீந்திரன் சொன்ன மாதிரி பல படங்கள் நீங்க செய்து மிகப்பெரிய வெற்றியாளனாக வர என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள். இந்த படம் ஒரு திருட்டை பத்தி சொல்லுது. திருட்டு என்பது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இப்ப கார்த்திக் நாயர் சொன்ன மாதிரி எல்லாருமே இங்க திருடர்கள் தான். ஏன்னா எல்லாருமே வந்து ஏன்னா திருடான ஒண்ணு பைத்தியமா இருக்கணும், இல்லைன்னா புறக்காதவனா இருக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா கோயிலுக்கே பெரிய பூட்டு தான் நம்ம போடுறோம். கோயில் தான் சாமி, அவருலாம் நம்மளை காப்பாற்றுவாரு, அவருக்கே பெரிய பூட்டு போட வேண்டியிருக்கீங்க. ஏன்னா அப்ப ராமர் கோயில்ல நேற்று ஒரு பெரிய திருட்டு நடந்து போச்சு. அப்ப எல்லாம் கோயிலே திருட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப திருட்டு என்பது ஒரு இல்லாதவன் செஞ்சிருவான், இருக்கிறவனும் செய்யறான். அது இல்லாதவனா திருடுறான்னு கிடையாது. திருட்டு என்பது இருக்கிறவனும் திருடுறான். அப்ப அது வந்து ஒரு பொதுவான இதுதான். ஏச காட்டி கொடுத்துட்டாங்க. 330 காசுக்கு ஏச காட்டி கொடுத்த யூதாஸ் அவன் ஃபீல் பண்ணிட்டான். ஃபீல் பண்ணிட்டு அதே தேவாலயத்தில் போய் நான் தப்பு பண்ணிட்டேங்க, காசை திருப்பி கொடுத்துட்டேங்கன்றான். ஐயா போற அவனே காவடிச்சாச்சு இன்னுமேடான பிறகு அவனும் தற்கொலை பண்ணிக்கிறான். அப்ப இங்க வந்து கடவுளை காட்டி கொடுக்கிற சமூகம் இங்க உண்டு. ஏன்னா யாரும் ஏதாவது முதல் மனிதர்கள்ன்றான். முதல் கொலை அவங்க குடும்பத்தில் நடக்குது. ஆதானுடைய முதல் பையனான காயின் அவனுடைய சகோதரனை கொள்றான், ஆபேலை கொள்றான். அதான் முதல் கொலை. அப்ப இது எல்லா இடத்துலையும் நடக்கிறதா. அப்ப இதுல ஏதோ ஒரு மர்மமும் உண்மையும் இருக்கு. திருட்டு கொலை இதெல்லாம். அப்படியாக இந்த படம் வந்து ஒரு மோட்டார் திருட்டை பத்தி சொல்லுது. எல்லாம் நிறைய சொல்லிட்டாங்க. மோட்டார் என்பது 1886 பென்ஸ்ன்றவன் கண்டுபிடிக்கிறான், ஜெர்மனிக்காரன். காரின் பென்ஸ், அவன் தான் முதல் காரை கண்டுபிடிச்சவன். அந்த கார்ல இருந்து தான் இன்னைக்கு நம்மளுடைய பயணங்கள் எல்லாமே பெருசாகிட்டு இருக்கு. முன்னெல்லாம் நாங்கள் கார் வாங்கும்போது என்னன்னா நோ ஹேண்ட் சிக்னல்னு ஒன்று பின்னால் எழுதியிருப்பானோ, அது ஏசி கார். அது ஏசி காருக்கு ஹேண்ட் சிக்னல் பண்ண மாட்டாங்க. காரை கேட்டாலும் ஏசி காரா நான் ஏசியான தான் கேட்பாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம வந்துருச்சு. முன்னாடி உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் அப்படி இருந்தது மீறி இப்ப ஒரு போனும் காரும் ரொம்ப அவசியமா இருக்கு இல்லையா? அப்ப
கார் என்பது இன்றைக்கு நம்மளுக்கு தேவையானதாச்சு. சின்ன வீடாயிடுச்சு. அது ஒரு சின்ன வீடுனா நீங்க சின்ன வீடு நினைச்சுக்காதீங்க, அது எல்லாத்தையும் வச்சுக்கலாம். அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. அதை பற்றியான ஒரு சிறந்த படம். இந்த கதையை ரொம்ப சுவாரஸ்யமா ராஜமோகன் பண்ணியிருக்காரு. அப்புறம் ப்ரொடியூசரை பற்றி சொன்னாங்க, சுசீந்திரன் சொன்னார். எப்போதுமே ஒரு முதல் படத்தை முடிவு பண்ணுறதுக்காங்களே, ஒரு பாரதி ராஜாவாக இருக்கட்டும், ஒரு பாலச்சந்திரா இருக்கட்டும், மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் யாரோ ஒரு பணம் உள்ளவர் தான் அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கு இல்லையா? பணம் இல்லாம நீங்க கதையை வச்சுட்டு என்ன பண்றீங்க? அப்படி ஒரு சிறந்த இயக்குனரை அறிமுகப்படுத்திய தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அடுத்த இமான் சார் ரொம்ப அழகா நம்ம ராஜமோகன் சொன்னாரு. மகேந்திரன் ஃபிலிம் பைன்னு போட்டுக்கவே மாட்டார். மகேந்திரன் சார், ஏன் சார் நீங்க பிலிம் பைன்னு போட்டுக்கல? மகேந்திரன் அவரு சொன்னாரு, என்னுடைய படங்களை நான் வசனம் எழுதி பேச வைத்ததை விட இளையராஜா இசையால் பேச வைத்தார். இசையால் தான் என்னுடைய படங்கள் நிறைய பேசப்பட்டது. என்னுடைய மௌனமான ஷாட்டுகள் எல்லாம் இளையராஜா இசை பேசியது. அவரு இவ்வளவு பேசியிருக்காரு படத்துல. அப்புறம் பிலிம் பை மகேந்திரன் நான் எப்படி போட்டுக்க முடியும்னாரு. ஒரு இசையினுடைய வலிமை அது. அப்படி ஒரு இசையமைப்பாளர் உங்களை இவ்வளவு அழகா பாராட்டி இருக்கிறது என்பது, ஏன்னா அவர் தான் இசை இல்லாம படம் பார்க்கிறார், நம்ம இசையோட பார்க்கிறோம். அதனால சில போரான இடம் கூட அவர் இன்ட்ரெஸ்ட் பண்ணிடுவார். ஆனால் அவரே உங்க படத்தை மிகச்சிறந்த முறையில பாராட்டி இருக்காருன்னா நிச்சயம் இது மிகச்சிறந்த படமா இருக்கு, நல்ல படமா இருக்கு. அதோட காளி வெங்கட் மாபெரும் கலைஞன். காளி வெங்கட்லாம் பாடி சார் அடுத்த படத்துல பாடு ஒண்ணு கொடுங்க சார், பாட சொல்லுங்க சார், பிரம்மாண்டம் பாருங்க சார், அருமையான பாருங்க. அடுத்தது நம்ம லெனின் பாரதி முந்தானாலே எனக்கு ஒரு கதை அனுப்பிச்சாரு. இந்த படத்துல பார்த்தேன் சிவானனா சூப்பரா நடிச்சிருக்காருன்னு ஒரு டைரக்டர் அனுப்பிச்சாரு எனக்கு கதை சொல்லி. ரொம்ப நம்ம லெனின் பாரதி வாழ்த்துக்கள். அடுத்தது நம்ம யாராவது விட்டுட்டேனாப்பா, நம்ம ஓம் பிரகாஷ். தம்பி ஓம் பிரகாஷ் கேமராமேன் அப்பப்போ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு, அப்ப அவன் யாருப்பா ஓம் பிரகாஷ்ன்னு? அதுக்கு முன்னே ஏடின்னு ஏதாவது சேர்த்து விட்டுக்க. அடுத்தது மேடம் நம்ம அருள்தாஸ் அண்ணன், மதன் எல்லாமே மாபெரும் கலைஞர்கள். அடுத்தது பாருங்க கேமராமேன் பிரதீப். தம்பி தானு சார் மட்டும் ஒன்ன பார்த்தாருன்னா சார் பார்த்தா ஐயா, அதாவது பார்த்தா ஒரு ஒளி மாதிரி இருக்காயா, உடம்பெல்லாம் மூளை இருக்குன்னு. அப்படி சின்ன பிள்ளையா இருந்தாலும் அறிவான பையன். எனக்கு ரைட்டர்ல நடிக்கும்போது எனக்கு கேமரா பண்ணாப்புல. அதே போல இன்னைக்கும் அதே ஆர்வத்தோட ராஜமோகனுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையா இருந்து இந்த நல்ல படத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு. மற்ற எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள், நன்றி. தம்பி இந்த கொடி 15 வருஷமா எங்க கிட்ட இருக்கு. நாங்க எல்லாம் தோரணம் கட்டுவோம், எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் தோரணம் கட்டுவோம். அந்த கொடி அதே மாதிரி தனுஷ் ராஜிக்கு யாராவது கல்யாணம் ஆச்சுன்னா அந்த கொடியை தான் தோரணம் கட்டுவானுவேன். அடுத்தது காது குத்து எல்லாத்துக்கும் அது போவோம். இப்ப என்ன ஆச்சுன்னா இந்த பசங்க கொஞ்சம் பேரு அதை கார்ல மாற்ற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்ப நாங்க வருஷம் வருஷம் மாவட்ட தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள், அமைப்பாளர்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு புதுப்பிப்போம். என்ன ஒருத்தன் திடீர்னு துபாய்க்கு வேலைக்கு போயிடுவான் செயலாளராக இருந்தவன், அதுக்கு பதிலாக இன்னொரு போஸ்டிங் போடணும். அப்படி இல்லைன்னா இருக்கிறவங்களுக்கு திரும்பி புதுப்பிச்சு தருவோம். அடுத்து புதிய மன்றங்கள் திறந்திருப்பாங்க, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி வருஷம் வருஷம் ஒரு விழா நடத்துவோம். அதை இந்த தடவை நடத்தணும். அதுல சில பசங்க கார்ல மாற்ற மாதிரி அந்த கொடியை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. அதை 4 பேருக்கு மாட்டி விட்டோம். அதை சில நண்பர்கள் புதிய கொடி அறிமுகன்ற மாதிரி நினைச்சிட்டாங்க. அந்த கொடி எங்கள்கிட்ட இருக்கிற கொடி தான் அது. நன்றி, வணக்கம். என்னன்னு சொல்ல புரியல. ஆமா இல்ல, ஆனா சூரியனே ஒரு ஸ்டார் தான். ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஸ்டார் ஆகணும். ஒவ்வொரு மனிதனும் வெளிச்சத்தில் இருக்கணும். வெளிச்சம் ஆகணும்ன்ற ஒரு அடையாளம் தானே அது இல்ல? அதனால அமெரிக்கா கொடியிலையும் தான் ஸ்டார் இருக்கு. என்ன எல்லாரும் அந்த ஸ்டார் என்பது என்னன்னா வெளிச்சம். அது ஒரு எல்லாரும் வெற்றிக்கான ஒரு வழின்றத நம்ம சொல்றதானே. மற்ற அதுல வேற ஒன்றும் அண்ணா எது எப்போது நடக்குமோ அது நடக்குமே.